பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். பாக்கியா வீட்டில் உள்ள இனியாவுக்கு என்ன செய்யனே தெரியல. அப்பாவை எதிர்த்து பேசவும் முடியல. அப்பாவோட மனசை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் முடியல. நான் நல்லா படிக்கணும், இன்னும் அதிகமாக நல்ல வேலை பார்த்து சம்பாதிக்கணும், அம்மாவுக்கு பேரும் புகழும் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் அப்பாவும் பாட்டியும் சேர்ந்து செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன செய்யலாம், எப்படி என் கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இனியா. கோபியை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போன இனியாவோட மனசை கோபி பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துறாரு. இங்கே கோபி, இனியாம்மா, நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பாவை பற்றி நீ தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, என் முன்னாடி உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். நீ நல்லா படிச்சிருக்க, பெரிய வேலையில் இருக்க, யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு அப்படின்னு தெளிவாக கோபி இங்கே இனியா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இனியாக்கு என்ன செய்யனே தெரியல. அம்மா எனக்கு துணையாக இருக்காங்க. இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் நினைக்கிற மாதிரியே அம்மாவும் நினைக்கிறாங்க. அப்பா ஒருவேளை அம்மா சொல்கிற மாதிரி நடிக்கிறாங்களா, இல்லை உண்மையாகவே என்னோட வாழ்க்கைக்காக தான் பேசுகிறாரான்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. பாட்டியும் அப்பாவும் இப்படி என் மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து என் மனசில் என்ன இருக்குன்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் மறுபடியும் இங்கே தப்பான முடிவை தான் எடுப்பேன்னு ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னு கோபியை பார்த்து இங்கே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இனியா. அவங்களுக்கு சரியான முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிறாங்க. அங்கே வந்த ஈஸ்வரியும், இனியா நீ வீட்டுக்கு கிளம்பு, ரொம்ப நேரம் ஆகுது, நானும் செழியனும் உங்கள் அப்பாவை பார்த்துக்கிறோம், நாளைக்கு நீ கண்டிப்பாக வரணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இனியாவும் பாக்கியாவோட வீட்டுக்கு அழுதுகிட்டே போக பாக்கியாவும் எழிலும் இனியா வந்த உடனே கேட்குறாங்க, என்னாச்சு, உன் அப்பா நல்லா இருக்காரா, இல்லை நான் சொன்ன மாதிரியே தான் உங்கள் அப்பா நடிக்கிறாரா அப்படின்னு பாக்கியா கேட்க, அம்மா எனக்கு தெரியலம்மா, ஆனால் அப்பா என் மனசை மாற்ற இந்த நிலமையில கூட தப்பு செய்யாத இனியா, என் பேச்சை கேளு, உன் வாழ்க்கைக்காக நான் நல்லது மட்டும்தான் செய்வேன்னு பேசிக்கிட்டே இருந்தார். சுதாகரோட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பாவும் பாட்டியும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுக்காக கூட அப்பா இப்படியெல்லாம் பேசியிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையேம்மா, என்னம்மா செய்யன்னு கேட்க அதுக்குடனே எழிலும், அதான் அம்மா தெளிவாக சொன்னாங்கல்ல, யார் சொன்னாலும் ஓ முடிவில் நீ உறுதியாக இருக்கணும், தெளிவான பதிலை சொல்லலும்னு. அதுக்கப்புறமா எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற, கல்யாணம் செஞ்சுக்க பிடிக்கலன்னா நீ பேசாமல் சுதாகர்கிட்டையும் சுதாகரோட பையன்கிட்டையும் தெளிவாக பேசிட வேண்டிதானே. நீ அவங்க குடும்பத்தில் பேசினாலே அவங்களே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. அப்பாவுக்கும் பாட்டிக்கும் நீ எதுக்காக பதில் சொல்லிட்டு இருக்கணும், இல்லை இவங்க எதுக்காக உன்னை கூப்பிட்டு வச்சு உன் மனசை மாற்றணும். அது மட்டும் இல்லை இனியா, இந்த சுதாகரை பற்றி அம்மா சொல்லாத விஷயத்த உன்கிட்ட நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவாக நீ எடு அப்படின்னு எழில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே இங்கே இனியாவும், ஆமாம் சுதாகரை பற்றி என்ன சொல்லணும்னு கேட்க, அதான் அம்மா ஏற்கனவே சொன்னாங்களே, அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக தான் இப்படி கோவத்தில் போன சுதாகர் 2 நாளையில் மனசு மாறி அவரோட பையனுக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்தார். இதுலையே உனக்கு புரியலையா, நல்ல எண்ணத்தில் அவர் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. உன்னை வச்சு எப்படியாவது அம்மாவை அவமானப்படுத்தியாவது நம்ம ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. இதில் எப்படி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். சுதாகரோட பையன் நல்லா படிச்சிருக்காரு, பார்க்க நல்லவராக தான் இருக்காரு. ஆனால் சுதாகர் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. அப்பா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் பேசும்போது நல்ல விதமாக பேசி, ஆனால் அம்மாவோட பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிற சுதாகர் வீட்டுக்கு நீ மருமகளாக போனாலும் உனக்கு இந்த கல்யாணம் நடந்தால் அம்மா கண்டிப்பாக பிஸ்னஸை இனிமேல்ட்டு நடத்த முடியாது. அம்மாவுக்கு சுதாகரால் நிறைய பிரச்சனை வரும். அப்படிலாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட கல்யாணம் உனக்கு வேணுமா, இந்த கல்யாணம் வேண்டான்னு சுதாகரை நீயே வெளுத்து வாங்கினாதான் சுதாகருக்கு உன்னை பற்றியும் தெரியும், அம்மாவை பற்றியும் தெரியும். நாம தான் அம்மாவுக்கு இந்த விஷயத்தில் துணையாக இருக்கணும். அப்பா அம்மாவோட பிஸ்னஸை பற்றியும் ஏன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி கூட பெருசாக நினைக்க மாட்டாங்க. அம்மா வீட்டிலையே இருக்கணும், சம்பாதிக்க போகாமல் கிச்சன்லேயே வேலை செய்யணுன்றது தான் அம்மா பாட்டியோட விருப்பம். அதெல்லாம் நடந்தால் கூட நல்லதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. அம்மாவோட ஒவ்வொரு வளர்ச்சியவும் அம்மா முன்னாடியே நின்று பார்த்துருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடை கூட நமக்காக தர முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்காக அப்பா பணத்தெல்லாம் வாங்கிட்டு தானே போனார். அந்த பணத்தெல்லாம் அம்மா தானே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்பாவால் எவ்வளோ பிரச்சனை வந்தது, எத்தனை பேருக்கு அம்மா பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. அது எல்லாத்தையும் சமாளித்து இப்போ முன்னேறி 2 ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்காங்கன்னா இதெல்லாம் சாதாரண விஷயமா. இப்படி இந்த கல்யாணத்தால் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு அப்பாவும்
இந்த சுதாகரும் நினச்சா நாம் அதுக்கெல்லாம் சரின்னு சொல்லணுமா? அம்மாவுக்கு தான் நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த விஷயத்தில் அப்பா சொல்கிறதையும் பாட்டி சொல்கிறதையும் கேட்டால் உன் வாழ்க்கையிலையும் நீ சந்தோஷமாக இருக்க முடியாது. அம்மா பிஸ்னஸையும் செய்ய முடியாமல் கண் கலங்கி நிற்கணும். இல்லை அப்பா பாட்டி பேச்சு தான் கேட்பேன், எனக்கு சுதாகரோட பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு நீ நினச்சா உன் விருப்பத்தையும் நீ செய்யலாம். ஆனால் நான் எப்பயுமே அம்மாவுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு எழில் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இனியாவுக்கு சொல்லி புரிய வைக்க இனியாவுக்கு ரொம்ப தெளிவாக இப்போ தான் புரியுது. அண்ணன் சொல்கிறதும் சரிதான். இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் எதுக்கு அப்பா இப்படி சப்போர்ட் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க? கண்டிப்பாக அப்பா நடிக்கிறாரு போல். அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். எப்படியும் இப்படி கல்யாணம் செஞ்சுக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே மேற்கொண்டு படிக்கணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், அம்மா ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகணும். அப்படி இருக்கும்போது இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போய் என்ன செய்ய போகிறேன்? வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம். நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். யாருடைய உதவியும் இல்லாமல் சுதாகர் நினைக்கிற எதையும் நான் நடத்த விட மாட்டேன். என் அம்மாவோட பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் என்றைக்கும் சுதாகருக்கு கிடைக்கவே கூடாது. என் அம்மா யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. என் அம்மா இது வரைக்கும் சாதிச்சிருக்காங்க. இனிமேலும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து சுதாகர் முன்னாடி அவங்க சாதிச்சு காட்டணும். அதுக்கு நானும் இங்கே எழிலனை கூட கண்டிப்பாக துணையாக இருப்பேன் அம்மாவுக்கு அப்படின்னு ஒரு முடிவெடுத்த இனி யார் வந்து பேசினாலும் இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க முன்னாடி நானே சொல்லுவேன் அப்படின்னு தெளிவாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. இங்கே சுதாகரோட பையன் இங்கே இனியாவை பார்க்கணும், தனியாக பேசணும்னு ஆசைப்பட்டு இந்த விஷயத்த சுதாகர் கிட்ட சொல்ல இங்கே சுதாகர் கோபிக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே கோபியும் என்ன சார் அப்படின்னு கேட்க, எங்கே இருக்கீங்க கோபின்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் முடியல, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யுங்க, சீக்கிரமாகவே நம்ம பசங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் சார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதான், உங்கள் பொண்ணு இனியா எங்கே இருக்காங்க? இங்கே என் பையன் நிதிஷ் இங்கே இனியாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான், தனியாக வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறான், இங்கே கூட்டிகிட்டு போக நீங்கள் விடுவீங்களா அப்படின்னு கேட்க, இனியாவியா? கண்டிப்பாக, இனியா வீட்டில் தான் இருப்பா, நீங்கள் வேணால் நிதிஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறீங்களா? நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாக்கியா 2 பேரையும் வெளியில் அனுப்பி வைப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நானும் முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால இங்கே எழிலுக்கு ஃபோன் பண்ணி இப்படி வந்து சம்மந்தி ஃபோன் பண்ணார், அவர் தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு வருவார், இனியா கூட இங்கே நிதிஷ் பேசணுமா, 2 பேரும் ஏதோ கொஞ்சம் வெளியில் போகணும் போல், அதனால் இனியாவை கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும்னு பாக்கியா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும் எழில், நீயும் அம்மாவும் தேவையில்லாத வேலையை செஞ்சு அங்கே சம்மந்தி வீட்டில் எதுவும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சிடாதீங்க, கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்காதீங்க, நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோன்றது தெரியும்ல, உன் அப்பாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளை ஆசைப்படுறாராம் இனியா கிட்ட பேச, எந்த தப்பும் இல்லை, இனியாவை வெளியில் மாப்பிள்ளை கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எழிலும் இந்த விஷயத்த பாக்கியா கிட்ட சொல்ல, பாக்கியா ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், இதில் யார் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு இனியா தானே முடிவெடுக்கணும், அவள் தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாளே, அப்புறம் இங்கே அவங்க வந்து கூப்பிட்டா இனியா போய் ஆகணுமா? அதெல்லாம் இனியா போகிறாளா என்னன்னு அவளே முடிவெடுத்துக்கிட்டோம், ஆனால் எனக்கு இதில் விருப்பமே இல்லை எழில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொஞ்ச நேரம் கழித்து சுதாகரும் நிதிஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே இனியா கிட்ட வந்து பாக்கியா சொல்கிறாங்க, இப்படி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்களாம், உன் கூட வெளியில் போகணுன்னு நிதிஷ் ஆசைப்படுறாராம், நீ என்ன சொல்ல போகிறேன்னு கேட்க, அம்மா அவங்க வரட்டுமா, நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், தெளிவாக புரிய வைக்கிறேன், அப்புறம் அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது உன்னோட வாழ்க்கை, நீ ஏன் பார்த்துக்கோ அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. சுதாகர் தன் பையனை கூட்டிகிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு வர இங்கே நிதிஷும் இனியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் ஏற்கனவே இனியா கிட்ட சொன்னேன், தனியாக பேசணும், உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும்னு, அதே மாதிரி இன்றைக்கி இனியாவை அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நிதிஷ் ரொம்ப ஆசைப்படுறாரு. வீட்டுக்கு வந்த நிதிஷும் சிரிச்சுக்கிட்டே இனியா கிட்ட, எப்படி இருக்கீங்க இனியா, நமக்கு சீக்கிரமாகவே கல்யாணமாக போகுது, அதுக்குள்ளே நம்ம வெளியில் போயிட்டு வரலாமா, உங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்ககிட்ட நிறைய பேசணும், உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அன்னைக்கு கூட நான் வந்து பேசினப்ப பதில் பேசாமல் அமைதியாகவே இருந்துட்டீங்க, ஆனால் நம்ம பேசி பழக வேண்டாமா, அதனால தான் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இனியா, என்னை நம்பி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எழில் சொல்கிறாரு, அதான் கல்யாணத்தை 1 வாரத்துக்குள்ளே வைக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் பெரியவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இனியாவை கூட்டிகிட்டு வெளியில் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்னதான் இருந்தாலும் இனியாவை தானே நான் கல்யாணம் பண்ண போகிறேன், இதில் தப்பு இல்லைன்னு இனியாவோட அப்பாவும் பாட்டியும் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு நிதிஷ் கேட்குறாரு.
என் தங்கச்சிக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு எழில் சொல்கிறாரு. பாக்கியாவுக்கும் எழிலுக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. உடனே சுதாகர் பாக்கியாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன மேடம், உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம், பதில் பேசாமல் யாரையோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறீங்க, நாங்கள் உங்கள் சம்மந்தியாக போகிறவங்க, இன்னுமா நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்க, சார் எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை, நீங்கள் வேற பெரிய வசதி வாய்ப்பான ஆள், நான் எதுக்கு சார் கோவப்படணும், நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், இனியாவோட கல்யாணத்தில் முடிவெடுக்க வேண்டியது இனியா, அவள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாளா என்ன? இனியாமா நீ வெளியில் போறியா இல்லையான்னு சீக்கிரமாக சொல்லி அனுப்பு அப்படின்னு பாக்கியா கிச்சனுக்கு போகிறாங்க. உடனே இங்கே நிதிஷ் சிரிச்சிட்டு இருந்த நிதிஷும் இனியா கிட்ட, என்ன இனியா கிளம்பு, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, போதும் நிதிஷ், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா மட்டும் போதுமா, என் விருப்பம் என்னன்னு நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்க மாட்டிங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இனியா. உடனே சுதாகரும், நீ விருப்பப்பட்டு தானே நிச்சயதார்த்தம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம், இப்போ கல்யாண ஏற்பாடையும் செஞ்சிட்டு இருக்கும்போது ஏமா இனியா என்னென்னவோ பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, இல்லை என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையன்தான், ஆனாலும் நான் இப்போ கல்யாணம் செய்யணும்னு நினைக்கல, எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி மேற்கொண்டு படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், எங்கள் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அது மட்டும் இல்லை இப்போ எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் என்னால் நடந்துக்க முடியாது, இங்கே நிதிஷ் வெளியூருக்கு போயிடுவாருன்னு கல்யாணத்தை சீக்கிரமாக செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என் குடும்பத்தை பிரிஞ்சு என் அம்மாவை பிரிஞ்சு இப்படி நான் வேறு ஒரு இடத்துக்கெல்லாம் என்னால் நிதிஷ் கூட போகவே முடியாது, இந்த கல்யாணத்தை பேசாமல் நிப்பாட்டிருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நிதிஷ் என்னை தப்பாக நினைக்காதீங்க, விரும்பி தான் கல்யாணம் செஞ்சுக்கணும், இப்படி அடுத்தவங்களுக்காக நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியாது, அது மட்டும் இல்லாமல் நான் ஆகாஷ்ன்ற ஒரு பையனை விரும்பினேன், அதனால தான் நான் படிக்கும்போதே என் பாட்டியும் அப்பாவும் என்னோட காலேஜ் படிப்பு முடியறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினச்சாங்க, போலீஸை வர வச்சு அந்த கல்யாணத்தை நானே நிப்பாட்டினேன், அப்புறம் என் அம்மாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தேன், படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் நல்ல ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச அந்த பையனையே நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு, இப்போ வரைக்கும் என் மனசில் ஆகாஷ் மட்டும்தான் இருக்கான், உங்கள் பையனை நான் விரும்பவும் இல்லை, இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும்னு ஆசைப்படவும் இல்லை, இப்படி இந்த உண்மையை மறைச்சி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரிப்பட்டு வராதுன்னு தான் தெளிவாக என்னை பற்றின எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னு உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன உடனே நீங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா ரொம்ப நல்லது, நான் கண்டிப்பாக ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் பாட்டிக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் தெளிவாக சொன்னேன், ஆனால் அவங்க 2 பேரும் என் மனசை மாற்றி வசதி வாய்ப்போட ஒரு வரன் வந்திருக்கு, இந்த கல்யாணத்தை நீ செஞ்சுக்கணும்னு என்னென்னவோ பேசுகிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க, ஆனால் நான் தெளிவாக தானே இருக்கணும், எனக்கும் இங்கே இப்போ வேலையெல்லாம் பார்க்குறேன், தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு எண்ணமும் இருக்குது, அதனால் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் கல்யாணம் பண்ணால் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஆனால் நான் ஆகாஷ் கூட பேசுகிறதும் இல்லை பார்க்குறதும் இல்லை, நான் படிக்கணுன்றது எங்கள் அம்மாவோட ஆசை, நான் படிக்க போகிறேன், சரியான நேரம் வரும்போது நான் நினச்சது எனக்கு நல்லபடியாக நடக்கும், எங்கள் அம்மா எனக்கு துணையாக இருந்து நடத்தி வைப்பாங்கன்ற நம்பிக்கை என் அம்மா மேலே நிறையவே இருக்குது, நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல சுதாகர் உடனே சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லம்மா, இப்போ என்ன, ஆகாஷ்ன்ற ஒரு பையனை நீ விரும்பின, இப்போ அவனை பார்க்கல பேசலைன்னு சொல்கிறியே, இப்போ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பு இல்லைம்மா, இது எல்லாரும் செய்கிறது தான், படிக்க வேண்டிய நேரத்தில் இப்படியெல்லாம் ஒரு ஆசை வர்றது சகஜந்தாம்மா, அதனால் தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, போதும் சார், நீங்கள் வசதி வாய்ப்போடு வரலாம், ஆனால் என் மனசுக்கு பிடிக்கலன்னா கிளம்பிட வேண்டியதானே, நீங்கள் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசாதீங்க, இந்த கல்யாணத்தை நல்ல எண்ணத்துலேயே அவங்க பையனுக்கும் எனக்கும் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களை பற்றி பேசக்கூடாதுன்றதுக்காக தான் நான் என்னை பற்றி சொல்லி உங்களை வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன், மறுபடியும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க சுதாகர் சார் அப்படின்னு இனியா ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே சுதாகர், என்ன இனியா என்னையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, ரொம்ப சத்தமாக வேற பேசுகிற, உன் அப்பா பாட்டி இல்லைன்ற தைரியத்தில் நீ பாட்டுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு நினைக்கிறியா, முடியவே முடியாது, இந்த கல்யாணம் நடக்கணும், நான் நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எப்படி நடத்தி வைப்பீங்க, என் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு இவ்வளோ அழகாக ஏன் முன்னாடியே பேசுகிறீங்க, ஏன் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நாளை முடிவெடுக்கணும், தப்பு செய்கிற நீங்களே இவ்வளோ தைரியமாக பேசும்போது எந்த தப்பும் செய்யாமல் என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டு இருக்கேன்னா சத்தமாக தான் பேசுவேன், என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கணுன்றது உங்கள் ஆசை, தரவே மாட்டேன்னு என் அம்மா சொன்னதுனால என் அம்மாவோட பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்ய இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு என் அம்மாவை அவமானப்படுத்தியாவது அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க,
அதுக்காக தானே எங்கள் அம்மா உங்களை அந்த பேச்சு பேசி அனுப்புனாலும் திரும்பி இந்த கல்யாண பேச்சோட என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. இதெல்லாம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறீங்க, இல்லை இதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என் அம்மா முக்கியம். உங்கள் பையனோட வாழ்க்கை என்னானாலும் பரவாயில்லன்னு உங்கள் பிஸ்னஸ்க்காக இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என் அம்மா அப்படி இல்லை. என் விருப்பம் என்ன, நான் என்னெல்லாம் செஞ்சால் என் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன்னு ஒவ்வொன்றையும் எனக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்க என் அம்மா. அப்படிப்பட்ட அம்மாவை உங்கள் முன்னாடி தலகுனியை விட்டுருவேனா? இந்த கல்யாணமும் நடக்காது. என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் நீங்கள் என்றைக்கும் ஓனராக முடியாது. கிளம்பி போயிட்டே இருங்க. நிதிஷ், நீங்கள் ரொம்ப நல்லவர். உங்கள் அப்பாவை நீங்கள் புரிஞ்சிக்காம இங்கே பொண்ணு பார்க்க வந்துட்டீங்க. நான் உங்களை தப்பாக நினைக்கல. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா ரொம்ப நல்லவரெலாம் கிடையாது. என் அம்மாவை பிஸ்னஸில் தலகுனியை வைக்கிறதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடையே செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு மன நிலைமை இல்லை. நல்லபடியாக படிக்கணும், இன்னும் நிறைய வேலை பார்க்கணுன்லாம் ஆசைப்பட்றேன். என்னை தப்பாக நினைக்காதீங்க நிதிஷ். உங்கள் அப்பாவை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த கல்யாணத்தை நீங்களே நிப்பாட்டிருங்க. என் அம்மாவை வச்சு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க எங்கள் அம்மா இந்த வாழ்க்கைக்காக. என் அப்பா அவரோட வாழ்க்கை தான் முக்கியம்னு ராதிகான்ற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கப்புறம் இந்த குடும்பம் இப்போ இவ்வளோ நல்லா நாங்கள் இருக்கோன்னா அதுக்கு காரணம் என் அம்மா. என்னை படிக்க வைக்கிறதுக்காகவும் பாட்டி தாத்தா என் அண்ணன்கன்னு எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் ஆகிருக்கிறது வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கே எங்கள் அம்மா ஓனர் ஆகிருக்காங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க தனி ஆளாக இருந்து எங்கள் அம்மா எவ்வளோ சாதிச்சிருக்காங்கன்னு. இதை புரிஞ்சிக்காம என் அப்பா பாட்டி வேணும்னா இப்படி உங்கள் அப்பா கூட சேர்ந்து கல்யாண ஏற்பாடு செய்யலாம். வேண்டாம், எனக்கு என் அம்மா தான் முக்கியம். நீங்களே ஒரு நல்ல முடிவை எடுங்க நிதிஷ் அப்படின்னு சுதாகரை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அவரோட பையன்கிட்ட தெளிவாக இனியா புரிய வைக்கிறாங்க. இதை பார்த்த நிதிஷும் இங்கே இனியாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, அப்பா வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இனியா சொன்ன மாதிரியே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாதான் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியும். இனியாவுக்கு பிடிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, வேண்டாம்ப்பா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல சுதாகருக்கு மட்டும் நம்ம திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட இந்த இனியா இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டி நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா. இந்த கோபிக்கிட்டையும் ஈஸ்வரி அம்மாக்கிட்டேயும் சொல்லி கல்யாணத்தை நடத்தலான்னு பார்த்தா இந்த பாக்கியாவால் நான் எதிர்பார்த்த மாதிரி என் பையன் கல்யாணம் நடக்காது போல். அப்புறம் எப்படி பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை நான் நினச்ச மாதிரி வாங்குறது? இங்கே இனியா ரொம்ப தெளிவாக இருக்காளே, இவ மனசை எப்படியாவது கோபியை வச்சு மாற்றலான்னு பார்த்தா கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஈஸ்வரியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த பாக்கியாவும் இனியாவும் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்னை அவமானப்படுத்தி தெளிவான முடிவெடுத்துட்டாலே. மறுபடியும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சால் முன்னாடி கல்யாணத்தை நிப்பாட்ட போலீஸை வர வச்ச மாதிரி என்னை அவமானப்படுத்த போலீஸை வர வச்சுட்டா என்ன செய்கிறது அப்படின்னு இனியாவோட பேச்சால் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு சுதாகர். உடனே எழில் சிரிச்சுக்கிட்டே, இனியா இப்போ தான் தெளிவான முடிவெடுத்திருக்க. அம்மா பக்கம் இருந்து எதிர்த்து வர எல்லாரையும் நீயே அவமானப்படுத்தின பார்த்தியா, இதுதான் எனக்கு வேணும்னு. அது மட்டும் இல்லை, அதான் என் தங்கச்சி அவள் முடிவை சொன்னதுக்கப்புறமா எதுக்காக 2 பேரும் நிற்கிறீங்க? கிளம்ப வேண்டிதானே? அவள் விருப்பப்பட்ட மாதிரி அவளுக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளையை நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆனால் இந்த கல்யாணம் நடக்காது. என் அம்மாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற உங்களை நாங்கள் சும்மா விட்டதே பெருசு. கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு எழில் கோவப்படுறாரு. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, சுதாகர் நீங்கள் நினைக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம், இந்த வீட்டில் உள்ளவங்க நம்ம பேசுகிற பேச்சை கேட்பாங்க, ஏன்னா நாம் பெரிய வசதியோடு இருக்கோன்னு. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும். நீங்கள் நினச்சாலும் என் ரெஸ்டாரண்ட்டை வாங்கவும் முடியாது, என் ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக முடியாது. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம், என்ன அவமானப்படுத்தலாம்னு நினச்சிங்க. அதனால் கோபி மனசை மாற்றினீங்க. கோபி வேணும்னா நீங்கள் சொல்கிறத கேட்கலாம். நான் பாக்கியலக்ஷ்மி யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். தனியாக நின்று எப்படி முடிவெடுக்கணும்னு எனக்கும் தெரியும், என் பொண்ணுக்கும் தெரியும். மறுபடியும் கல்யாண விஷயத்தை பேச உங்கள் குடும்பத்தோட இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, அவமானப்பட்டு தான் திரும்பி போவீங்க. அந்த கோபி இல்லை, ஈஸ்வரி இல்லை, வேறு யார் நினச்சாலும் இனியாவோட கல்யாணத்தை இப்போ நடத்தி வைக்க முடியாது. அப்படியே பிரச்சனை செஞ்சாலும் போலீஸை வர வச்சு அவமானப்படுத்துவோம். இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப தெளிவாக சொல்ல, அவமானப்பட்ட சுதாகர் தன்னுடைய பையனையும் கூட்டிகிட்டு பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே கோவத்தில் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாரு. உடனே இனியா பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா, நாம் என்னவோ கோவத்தில் சுதாகர் கிட்ட பேசி வீட்டிலேருந்து அனுப்பிட்டோம். ஆனால் இதெல்லாம் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருமே, என்னம்மா செய்யன்னு கேட்க, எவ்வளவோ பார்த்தாச்சு இனியா, என் 2 பசங்களுக்காக கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் செஞ்சு வச்சேன். இப்போ உன் வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.
நான் பார்த்துக்கிறேன். உன் பாட்டி, உன் அப்பா என்கிட்ட வந்து கேள்வி கேட்கட்டும். சரியான பதிலை நான் கொடுக்குறேன். இந்த கல்யாணம் நடக்காதுன்னா நடக்காது. சுதாகர் நினைக்கிறது என்றைக்குமே இங்கே நம்ம விஷயத்தில் நடக்கவே கூடாது. அதான் இந்த சுதாகர் அவமானப்பட்டு போகிறாருல்ல, அது போதும். இனி சுதாகர் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கன்னு யாரும் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. கவலைப்படாமல் இரு இனியா. உன் வாழ்க்கைக்கு என்றைக்குமே நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன். உனக்கு எப்பயுமே அம்மா துணையாக இருப்பேன் அப்படின்னு இனியா கிட்ட ஆறுதலாக பேசி இனியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கியா. அதனால இனியாவும் எழிலும் பாக்கியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.